3 கோடி பேரல் ஆயில் ரஷ்யாவுக்கு இந்தியா அனுப்பிய பணமழை. இதோ பின்னணி. உலகமே ஈரான் போரால் தவிச்சிட்டு இருக்கும்போது இந்தியா செஞ்ச இந்த மாஸ்டர் பிளான் உங்க பெட்ரோல் விலையை எப்படி மாத்த போகுது தெரியுமா? இப்போ ஈரான் போர் காரணமா உலகம் முழுக்க கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு, பெட்ரோல் விலை எங்கேயோ போயிடும்னு எல்லாரும் பயந்துட்டு இருந்தோம். ஆனா யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல அமெரிக்கா இந்தியாவுக்கு ஒரு சலுகை கொடுத்திருக்கு. சரி, நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கிக்கோங்கன்னு 30 நாள் பெர்மிஷன் கிடைச்சதுதான் தாமதம். நம்ம இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் மற்றும் ரிலையன்ஸ் நிறுவனங்கள் களத்துல குதிச்சு தலா 1 கோடி பேரல்னு மொத்தமா 3 கோடி பேரல் எண்ணெயை அள்ளிடுச்சு. சிங்கப்பூர் பக்கமா போன கப்பல் எல்லாம் இப்போ அப்படியே யூ டர்ன் அடிச்சு நம்ம இந்திய துறைமுகங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. மேலோ சாரான்னு பெரிய பெரிய டேங்கர் கப்பல்கள் இப்போ இந்தியாவுக்கு தான் வருது. இங்கே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, முன்னாடி தள்ளுபடி விலையில கொடுத்த ரஷ்யா இப்போ $8 வரை அதிக பிரீமியம் வாங்கி லாபம் பாக்குது. இருந்தாலும் உலக சந்தையில தட்டுப்பாடு வராம இருக்க இந்தியா இந்த முடிவை எடுத்திருக்கு. அமெரிக்காவே சொல்லுது இந்தியா ஒரு பொறுப்பான நாடுன்னு. ஏன்னா இந்த 3 கோடி பேரல் ஆயில் மட்டும் சந்தைக்கு வரலன்னா பெட்ரோல் விலை எகிரி இருக்கும். அமெரிக்கா ஏன் திடீர்னு இந்த சலுகையை கொடுத்தது? ரஷ்யாவுக்கு லாபமே இல்லைன்னு அமெரிக்கா சொல்றது உண்மையா? திரும்ப ஒரு முறை கேளுங்க, உங்களுக்கே புரியும். இந்த அதிரடி கொள்முதல் மூலமா இந்தியாவோட எரிசக்தி பாதுகாப்பு இப்போதைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. அடுத்த 30 நாளைக்குள்ள இன்னும் எத்தனை கப்பல்கள் இந்தியாவுக்கு வரப்போகுதுன்னு பார்க்கணும். இந்தியா ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறது சரிதானா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த முக்கியமான தகவலை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த 3 கோடி பேரல் ஆயில்